ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் அவங்க தமிழ் ஸ்பீச் கொடுத்தது இல்ல ஸ்டேஜ்ல. இப்போ வந்து டைரக்டா நடுவரா வந்து இறங்க போறாங்க. ஜோக்ஸ் அபார்ட் எது பண்ணாலும் ஹோம்ஒர்க் பண்ணி டெடிகேட்டடா பண்ணக்கூடிய ஒரு பர்சன். சிஎன்எஸ்ல இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்னு சொல்லலாம். யாரும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். இவங்க வந்து 100% நியூட்ரல், 200% நடுநிலையான ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்கன்னு சொல்லலாம். அண்ட் வந்து ஒரு நடுவராக இருந்து நாட்டாம பண்றதுக்கு இதோட நல்ல குவாலிட்டி தேவையில்லை. ஸோ ஒரு உயர்ந்த மனிதர், சிஎன்எஸ்ல வந்து உயர்ந்த மனிதர்னு சொல்லலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அருமைக்குரிய பெருமைக்குரிய அறிமுக நடுவர் அருண் அண்ணாவை மேடை கழிக்கிறேன். தேங்க்யூ சிந்து. ரொம்ப டர்ஸா என்னை பத்தி சொல்றதுக்கு ரொம்ப நன்றி. 64 நேய உணர்விற்கும் இன்னம்மை தூய உருப்படின் போல்வான் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பான் இங்கு வாராது இடர் வடிவ நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமள் பூந்தாமரை புல் கையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. அதாவது கல்லும் கவி சொல்லுமா, கலைவாணியை துதித்தார் அப்படின்னு நான் சொல்ல, கம்பர் சொல்றார். அந்த கலைவாணியை துதித்து நம்ம இந்த பட்டிமன்றத்தை தொடங்குவோம். கனடா நகரத்தார் சங்க பெற்றோர்கள் தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் வணக்கங்கள். இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு குழந்தை வளர்ப்பிற்கு சிறந்த இடம் இந்தியாவா கனடாவா? இதுதான் தலைப்பு. அருமையான தலைப்பு, நம்மளுக்கு ரொம்ப பொருத்தமானது கூட. ஏன்னா இங்க இருக்கிற பெரும்பாலான எல்லாருமே, நான் உட்பட எல்லாருமே இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இமிகிரன்ட்ஸ். நம்ம இந்தியாவில் பிறந்து வளர்ந்து படிச்சு அப்ராட் எங்கேயாவது போகலான்னு விருப்பப்பட்டு உலகத்தை சுற்றி விட்டு கனடாவை தேர்ந்தெடுத்து இங்க வந்து குடி புகுந்துட்டு வாழ்க்கையும் தொடங்கி பிள்ளை குட்டியெல்லாம் பிறந்துச்சு. எல்லாம் ஒரு வயசு அவங்களுக்கு படிக்கிற வயசு வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், சரி ஓகே பெரிய கனவெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளையை கொண்டு போய் இங்கே இருக்கிற ஸ்கூலில் கிண்டர் கார்டன் சேர்த்து விடுறோம். பெரிய கனவோடு சேர்த்து விடுறோம். பிள்ளையும் சந்தோஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் கூப்பிட்டு, தங்கம் இன்னைக்கு என்னமா உனக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அது ஒரு 4 காகிதத்தை நீட்டி கை காலில் எல்லாம் பெயிண்டை வச்சு அப்பி ஒரு ஃபிங்கர் பெயிண்டிங் பண்ணோம்ப்பா அப்படின்னு சொல்லுது. அதை பார்த்த உடனே நம்மளுக்கு என்னடா பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைப்பாங்கன்னு நினைச்சோம், கடைசியா பெயிண்டர் ஆக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் ஒரு திக்குன்னு இருக்கு. சரி இங்க இப்படி இருக்கு, சரி நம்ம இந்திய சொந்தங்கள்ட்ட எல்லாம் கேட்போம், அங்கேயெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு அங்கே கேட்டோம்னா அவங்க சொல்றாங்க, நான் கூட ஃப்ரீனே, ஆனா என் பையன் ரொம்ப பிஸி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு 3 மணி நேரம் ஹோம்ஒர்க்னே, வந்து உட்காந்தாண்டா எழுதிட்டு அப்புறம் தான் தூங்கவே போவேன். அது மட்டும் இல்லைன்னே, நடு சாமத்துல தட்டி எழுப்பி கொடுத்தாலும் 19வது வயதுல தலையில சொன்னேன் அப்படிங்கிறாங்க. நமக்கு அடடா ஏதோ பெருசா மிஸ் பண்ணிட்டோம் போலயே அப்படின்னு ஒரு பயம் வந்துடுது. ஃபோமம் இல்லையா, தானே செய்யும். நம்மளும் மனுஷங்க தானே, நம்மளுக்கும் அச்சம் பயம் ஏக்கம் இதெல்லாம் இருக்க தானே செய்யும். இல்லை இந்த மாதிரி இது ஒரு குழப்பம் இல்லை. குழந்தைய வளர்க்கறதுல நிறைய குழப்பம் நமக்கு. நம்ம அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம இங்க இருக்கும்போது அங்கேயே இப்படி நல்லா பண்றாங்கன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி பல குழப்பம் இருக்கு. இந்த குழப்பத்தை எல்லாம் இப்படியே விடலாமா? விடக்கூடாது. நம்ம டீப்பா இதை பத்தி பேசி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் ஆராய்ஞ்சு அக்குவேர் ஆணிவேர் பிரிச்சு ஒரு தீர்வு வந்துடும் இல்லையா? சரி, இப்போ அதுக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்கு 2 திறமையான டீம் இருக்கு இங்க. சரியா? ஸோ இப்போ குழந்தைகளை வளர்ப்பதற்கு சிறந்த இடம்
இந்தியாவிலேயும் பேசுறதுக்கு இங்க 3 பேர் இருக்காங்க. அது மாதிரி இல்ல கனடா தான் சிறந்த இடம் பேசுறதுக்கு இங்க 3 பேர் இருக்காங்க. இப்போ குழந்தைகளை வளர்ப்பதற்கு இந்தியா தான் சிறந்த இடம் அப்படிங்கிறதுல இந்த 3 பேர்ல முதல்ல நம்ம தேவன் இருக்காங்க. பார்க்க தான் சின்ன வயசு 8th grade தான் படிக்கிறாங்க. ஆனா அவங்க பேச்சுல இருக்கிற பீச்ல எதிரணி எப்படி சமாளிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல தேர்ந்த பேச்சாளர், நம்மளை ஔவையாராவே நடிச்சு நம்மளெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணவங்க போன வருஷம். ஸோ அவங்க பேச்சு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம நிர்மலா உங்களுக்கு ஆர்கனைஸரா நல்லா தெரியும் இல்லையா? ஒரு ஏதாவது ஒரு சோஷியல் கமிட்டி அந்த மாதிரி இதை எடுத்தாங்கன்னா ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணாங்க, டாப் டு பாட்டம் எல்லாம் 4 பேர் 6 பேர் பிரிச்சு நல்ல திறமையா நடத்திடுவாங்க. அதை தாண்டி இவங்களுக்குள்ள நிறைய தமிழ் ஆர்வம் இருக்கு, இவங்களுக்கு தமிழ் டேலண்ட் இருக்கு. இது எப்படி தெரிஞ்சதுன்னா, இந்த நம்ம சிஎன்எஸ் வாங்க பழகலாம் மேகசின்ல அவங்க முதல்ல வந்து ஒரு சிறுகதை ஒன்று எழுதியிருந்தாங்க. அப்படி அதை வாசிக்க அப்படி ட்விஸ்டோடையும் இதோடையும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட் இதழில் அவங்க வந்து ஒரு கவிதை எழுதினாங்க. கவிதை எப்படின்னா உரையாடல் நடையில இருந்துச்சு. என்னடா உரையாடல் நடையில இருக்கு, யாரு கூட உரையாடுறாங்கன்னு பார்த்தா தமிழோட உரையாடுறாங்க. அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவங்க. அதுக்கப்புறம் நம்ம ராம் கண்ணப்பன், இவங்க வந்து சிஎன்எஸ்ல ரொம்ப ஆக்டிவ் மெம்பர். இப்போ லாஸ்ட் இயர் பிக்னிக்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இவங்களும் நல்ல நம்ம ஆக்டிவ் மெம்பர். நம்மளுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இங்க மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து ஜிடிஏல இருக்கிற பல தமிழ் சங்கங்களையும் இவங்க வந்து ஆக்டிவ் மெம்பர். அது மட்டும் இல்ல, இது மில்டன் தமிழ் சங்கத்துல இவங்க வந்து ஃபவுண்டிங் டைரக்டர். ஸோ இவங்களுக்கு இயற்கையாவே இவங்களுக்கு தமிழ் தொண்டு செய்யணும்னு ஒரு ஆர்வம் இவங்க இருக்காங்க. இவங்க பேச்செல்லாம் கேட்கறதுக்கு எனக்கே ஆசையா இருக்கு. அப்புறம் இல்ல இவங்க என்னங்க இந்தியா தான் சிறந்த இடம்ங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, கனடா தான் சிறந்த இடம் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு அப்படின்னு பேசுறதுக்கு நமக்கு இந்த பக்கத்துல இருக்காங்க. அதுல முதல்ல கமலா முத்துராமன் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பல்கலை வித்தகர். எதை எடுத்தாலும் ஃபுல்லா, அதாவது சும்மா ஏனோதானோ பண்றது இல்ல, ஃபுல்லா அதுல ஃபுல்லா ஈடுபாடோட, ஒரு நடனமா இருக்கட்டும் இல்ல பேச்சா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நல்ல ஈடுபாடோட எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க வந்து கவிஞர், காப்பிய கவிஞர் மீனவன் ஐயா வீட்டுல இருந்து வராங்க. அது யாருன்னா நம்ம முத்துராமன் இருக்காங்கல்ல, முத்துராமனோட அப்பா. அவங்க வந்துட்டு நம்ம குன்றக்குடி பெரிய அடிகளார்கிட்ட இருந்து பரிசெல்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்க எழுதின மாதவ மணிமேகலைங்கிற நூலுக்கு தான் அந்த பரிசு வச்சு சொல்ல வேணும். அவங்களும் நல்ல திறமையா பேசுவாங்க, நம்ம வந்து கேட்போம். அதுக்கப்புறம் அவங்க நம்ம மேகசின் தொகுப்பாளர், எடிட்டர். நம்ம வர மேகசினோட ஆர்டிகிள்ஸ் குவாலிட்டிலையும் அதோட இதுலையுமே தெரியும் எந்த அளவுக்கு ஈடுபாடோட அவங்க பண்றாங்கன்னு. எதையும் கையில எடுத்தா நேர்த்தியா பண்ணணுங்கிறதுல குறிப்பா இருக்கிறவங்க. அவங்க எப்பவும் போல ஜெனரலா சாஃப்டா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சாஃப்டா அப்படி பேசி விட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. கனடா டீமுக்கு பயங்கர ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் கையில வச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம மாணிக்கம், ட்ரெஷரர், கணக்கு வழக்கெல்லாம் அதாவது ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். சிஎன்எஸ் கணக்கு வழக்கலாம் ஒரு சென்ட் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடாது அந்த மாதிரி. அதுல மட்டும் இல்ல, நம்ம கலாச்சாரம் விட்டு போகாம இருக்கிறதுக்காக ஜிடிஏல பல சங்கங்கள்ல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு தமிழ் ஸ்லோகங்கள், நம்ம சைவ மதம் அந்த மாதிரி இதெல்லாம் பற்றி கிளாஸ் எடுத்து அவங்க தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டேலண்டட் லைனப். எனக்கு அவங்க பேசுறதெல்லாம் கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ஸோ இதுல முதல்ல குழந்தைகளை வளர்க்க சிறந்த இடம் இந்தியாவே அப்படின்னு பேசுறதுக்கு நம்ம தேனம்மை வராங்க. நடுவர் அவர்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் எனது
எதிராளிகளுக்கும் எனது அருமை வணக்கங்கள். ஐயா, இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? பிள்ளை வளர்ப்பது கனடால சிறப்பா அல்ல இந்தியால சிறப்பா? ஐயா, உங்களுக்கே தெரியும், எந்த ஊர்ல ஒரு விஷயம் நிறைய உற்பத்தி ஆகுதோ அது அங்கதான் சிறப்பு. உதாரணத்துக்கு காஞ்சிபுரத்துல தான் பட்டு நிறைய உற்பத்தி ஆகுது, அதனாலதான் அதுக்கு அங்க நிறைய சிறப்பு. அதே போலதான் பிள்ளைகளும். இந்தியாவில பிள்ளை வளர்ப்பதே எப்பொழுதுமே சிறப்பு. அதனாலதானே இப்ப பாப்புலேஷன் இந்தியாவில எவ்வளவோ கூடி கிடக்கு. சரி, நம்ம நம்பர்ஸ் மட்டும் வச்சு ஒரு விஷயத்தை எப்பொழுதும் முடிவு பண்ணிட முடியாது. நான் ஒத்துக்கிறேன், இந்தியாவில் ஒரு பிள்ளைய அம்மா அப்பா மட்டும் வளர்க்கறது கிடையாது. அம்மா அப்பா அத்தை மாமா பெரியம்மா பெரியப்பா ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வளர்ப்பாங்க. ஆனா இங்க அம்மா அப்பா மட்டும்தான், அதுவும் டைம் கிடைக்கும் போது ஹாபி மாதிரி வளர்க்குறாங்க. 2 பேருமே வேலைக்கு போறாங்க. சின்ன பிள்ளையா இருந்தா டே கேர்ல விட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டா போதுமே, புரோட்டான் குமான் எலக்ட்ரான் சேட்டர்னு இப்படி எதுலையா தள்ளி விட்டுறாங்க. பாவங்க அந்த பிள்ளைங்க. எங்களுக்கு படிப்பு வரணும்னு அனுப்புனாங்கன்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. அவங்களுக்கு எங்களை வளர்க்க டைம் இல்லை, அதை கூட மன்னிச்சு விட்டுறலாம். இந்தியாவில பண்டிகைனா எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் எங்க அப்பத்தா பணியாரம் ஊத்த, ஐத்த வகை வகையா வடைய போட, ஐயா புது துணிக்கெல்லாம் மஞ்சள் வைக்க, அப்பா போய் பட்டாசு வாங்கிட்டு வர, எங்க அம்மா எங்க ஐத்தைக்கும் அப்பத்தாவுக்கும் எடுபடியா இருக்க, அதெல்லாம் நான் ரசிக்க ஒரே குதூகலமா இருக்கும். நீங்களும் இந்தியாவில வளர்ந்தவங்க தானே ஐயா, உங்களுக்கு தெரியாதா? அதை ஏமா கேட்கிற? முன்னாடி எல்லாம் பொங்க பானையில வச்சு பால் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் போக போக குக்கர் இருந்துச்சு, குக்கர் விசில் வந்த உடனே பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப எல்லாம் இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சு போடுறாங்க. அது அப்படி மாதிரி சைலண்டா இருந்தே பொங்கிட்டு. நம்ம டைமர் வச்சு டைமர் அடிச்சிட்டு போய் பொங்கலோ பொங்கல் போட்டு எல்லாம் லேப்டாப்பை தூக்கிட்டு அங்கிட்டு ஜூம் கால் ஒரு மியூட்டை போட்டு பொங்கலோ பொங்கல், நீ இதை எடுத்துக்க நான் இதை எடுத்துக்கிறேன், நான் திருப்பி மாடி போறேன், நீ கீழே போய் நீ காலை பண்ணிட்டு பண்றான். என்னத்த சொல்றது? ஆனா இங்க பண்டிகை எல்லாம் இருக்கே, பண்டிகையா தேங்க்ஸ் கிவிங்னு சொல்றாங்க. எங்க அம்மா கிட்ட போய் தேங்க்ஸ் கிவிங்னா என்னன்னு கேட்டேன். ஆஃபர்லாம் போடுற நாள் தினம் அப்படிங்கிறாங்க. அது கூட பரவாயில்ல, எங்க அப்பா கிட்ட போய் பாக்ஸிங் டே என்னன்னு தாங்க கேட்டேன். திரு 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 முழிக்கிறாங்க. இல்ல, இங்க இந்த ஊர்ல பண்டிகை எல்லாம் பிள்ளைகளுக்கு கத்துக்கவும் சந்தோஷப்படவும் என்ன இருக்கு? ஒன்னும் இல்ல. இந்தியாவுல அம்மா அப்பா பிள்ளைகளை திருவிழாவுக்கு கூட்டிக்கிட்டு போவாங்க. நம்ம ஊர்ல ஒரு திருவிழானா சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு வீட்டுல தங்க வச்சு சௌரியம் பண்ணி கொடுத்து சமைச்சு போட்டு ஒரு பெரிய பட்டாளமா போய் அந்த திருவிழாவுல கலந்துக்குவோம். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கலாச்சாரமும் விருந்தோம்பலும் என்னன்னு கத்துத்தர முடியும். பேரம்பேத்திய கூட்டிக்கிட்டு போய் ஐயா தண்ணீர் பந்தல் அப்படின்னு நம்ம ஊர்ல கான்செப்ட் இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க கூட்டிக்கிட்டு போய் மோரு பானக்கம்லாம் வாங்கி கொடுத்து அடிக்கிற வெயிலுக்கு வயிற குளிர வச்சு கூட்டிக்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் என்ன காலம்? திருவிழா காலத்துல திருவிழா காசு அப்பத்தாவும் ஆயாவும் 10 ரூபா கொடுத்தாலும் அது கோடி ரூபாய்க்கு சமம் இல்லையா? நாங்க 2 வருஷத்துக்கு ஒருக்கா இந்தியால டூர் போவோம். டூர்னா எப்படி? 15 பேர் மினிமம். ஒரு ஓட்ட டாடா சுமோ கண்டிப்பா இருக்கும். அந்த ஓட்டக்காரல பின்னாடி சீட்ல பிள்ளைகளை போட்டு கூட்டிக்கிட்டு வருவாங்க. பாதி நேரம் டவுன் பஸ் மாதிரி நின்னுகிட்டே வருவோம். கம்ஃபர்டபுளாவே இருக்காது, ஆனா ஜாலியா இருக்கும். அதே இங்க அதே பிள்ளைய போட்டு கட்டி அமுக்கி பேக் பண்ணி அந்த கார் சீட்ல போட்டு கூட்டிக்கிட்டு வராங்க. பாவமையா அந்த பிள்ளைங்க. அந்த ஓட்ட டாடா சுமோ இந்தியால கொடுத்த சந்தோஷத்தை இங்க எத்தனை டெஸ்லா கார் வந்தாலும் ஈடு கொடுக்க முடியுமா? இங்க பிள்ளைகளை ஏன் எதுக்கு படுத்துறோம்னே தெரியாம பெற்றோர்கள் படுத்துறாங்க. உதாரணத்துக்கு கனடால ஆம்புலன்ஸ் போடுறது பாத்திருக்கீங்களா? வேகமா போகும், 10 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் போயிடும். ஆனா அங்க போய் பார்த்தாதான் தெரியும் 6 மணி நேரம் மினிமம் ஆகும் டாக்டர் வர்றதுக்கு. அதே மாதிரிதான் இங்க வேகமா படிக்க சொல்றாங்க. எதுக்கு? இங்க படிச்ச தொழில வேலையும் ரொம்ப கிடைக்கிறது இல்ல. நாங்க எதுக்கு வேகமா படிக்கணும்? அதனால நான் ஓவராலா என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவில
பிள்ளை வளர்ப்பது தெரிஞ்ச கேள்விக்கு தெரிஞ்ச பதில அழகா எழுதிட்டு வர மாதிரி. ஆனா கனடால பிள்ளை வளர்ப்பது தெரியாத கேள்விக்கு புரியாத பதில எழுதுவோமா வேண்டாமா, எழுதுனா எப்படி எழுதலாம், எழுதாட்டி என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பெற்றோர்கள் ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. அதனால இந்தியாவில் தான் பிள்ளை வளர்ப்பது சிறப்பு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளோ அழகா என்னென்னத்தெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கிளியரா சொல்லிட்டாங்க. சரி, இதை வந்து இப்ப எதிர்கொள்ளணும். வாங்க கமலா, உங்களுடைய எல்லோருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். நான் எனக்கு முன்னாடி வந்த தேனு வந்து எவ்வளோ அழகா பேசலாம், எவ்வளோ கான்ஃபிடென்ஸ். இதாங்க எக்ஸாம்பிள் நம்ம கேமரால வளர்ந்த குழந்தையோட கான்ஃபிடென்ஸ். சூப்பர் சூப்பர். சரி, நான் ஃபர்ஸ்ட் வந்து தேனு சொன்ன விஷயத்துக்கு கொஞ்சம் பதில் சொல்லணும். நம்ம பேரண்டிங் ஹாபின்னு சொல்லிட்டா நிறைய விஷயம் இருக்கு சொல்றதுக்கு. அதனால ஃபர்ஸ்ட் தேனு பதில் சொல்லிட்டு அப்புறமா நான் கொஞ்சம் சொல்றேன். இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து பேபி ப்ரொடக்ஷன் ஸ்பெஷலா அப்படின்னா ஏன் நம்ம இப்ப யங் ஃபேமிலிஸ்ல ஒரு குழந்தையோட எடுத்துக்கிறாங்க நினைச்சு பாருங்க. அப்பன்னா என்ன, எக்ஸ்பென்சிவ். ஒரு குழந்தை வளர்க்கறது எக்ஸ்பென்சிவ். இங்க நம்ம ஃப்ரெண்டு கவர்மெண்ட் நம்மளுக்காக $10 தான் ஒரு நாளைக்கு டே கேர். எவ்வளோ வசதி. நம்ம மாமனார் மாமியாரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ரீ பேபி சிட்டிங்க்கு அது பெட்டரா இல்லை இது கன்வீனியன்டா? அப்புறம் அதுக்கு மேல கவர்மெண்ட் வந்து சைல்ட் கேர் பெனிஃபிட், நம்ம என்ன எக்ஸ்பென்சஸ் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து இந்த பேரண்டிங் ஹாபின்னு சொல்லிட்டு பாருங்க, அதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஆனா நினைச்சு பார்த்தேன், நிஜமாவே நம்ம பெரிய ஜக்லிங் ஹாபி தாங்க பண்றோம். நம்ம ஹாபி, இந்த ஹாபினாலதான் நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் ஹாபிஸ் வருது. அதெல்லாம் ஆல்ரவுண்டர் ஆறாங்க. இங்க சிஎன்எஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. இதெல்லாம் சாட் ஜிபிடில கத்துக்க முடியுமா இந்த குழந்தைங்க இந்த காலத்துல? அடுத்து வந்து சொன்னாங்க கடைசி என்ன ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்காங்க, என்ன சொல்றது என்ன இல்லை தெரியும். இல்ல இப்போ கேட்டர்பில்லர் இருக்கு, அது என்ன பண்ணுது, கஷ்டமா ஸ்ட்ரகிள் பண்ணி உடச்சி பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை ஆகுது. அது மாதிரி நம்ம குழந்தைங்களும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, அப்புறம் ஃபிகர் அவுட் பண்ணிடுவாங்க, ரொம்ப நல்லா அப்புறமா வளர்ப்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல கன்ஃபியூஸ்ட் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து எல்லா சஜஷனும் திணிப்பாங்க. ஃப்ரீ அட்வைஸ் காக்டெயில். நடுவரே, நீங்களும் அந்த மாதிரி காக்டெயில் வந்து நீங்க வந்து நிறைய குடிச்சிருப்பீங்களான்னு தெரியல எனக்கு. அப்புறம் வந்து நிறைய பேசினாங்க. வீக்கெண்ட் அதெல்லாம் திருவிழா எல்லாமே வீக்கெண்டு இல்ல சம்மர் ஹாலிடேஸ். சரி, முக்கியமா அந்த 5 days இருக்குல்ல, வீக் டேஸ், என்னது ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு? ஸ்கூல். ஆமா, ஸ்கூல் வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லை ஸ்கூல் இந்தியாவில். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து அட்மிஷன், கிண்டர்கார்டன் அட்மிஷனுக்கு ப்ரே பண்ணுங்க, உட்காந்து இன்டர்வியூ பாஸ் பண்ணுங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும், டொனேஷன் கொடுக்கறதுக்கு. அப்புறம் பார்த்தா ஆனா இங்க நம்ம நெய்பர்ஹுட் ஸ்கூல், அது வந்து நம்ம ஸ்கூல், நம்ம சைல்டுக்கு கேரண்டீட் சீட். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வரிசையில நிக்கிறாங்க ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு. அப்புறம் தான் குழந்தையே பிறக்கிறது ஏற்பாடுலாம் நடக்கும். பையனோ பொண்ணோ ஆனாலும் போய் நின்றணும். அடுத்து வந்து அந்த மாதிரி ஸ்கூல் வந்து இங்க வந்து ரொம்ப வசதி, நம்ம எல்லாருக்குமே இப்போ நம்ம ஸ்கூலுக்குள்ள போனோம்னு தான் இன்னும் ரொம்ப அழகு. டிஎட் ஆயினா அங்கதான் பார்க்கலாம். எல்லாம் ஒரு என்ன மாதிரி கிட்ஸ், ஒன்று நல்லா படிக்கும், ஒன்று நல்லா ஸ்போர்ட்ஸ் பண்ணும், ஆர்ட்ஸ் பண்ணும், அப்புறம் ஸ்பெஷல் நீட்ஸ் கூட இங்கே வந்து இடம் இருக்குங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி அகாமடேட் பண்ணி அவங்களுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, ஒரு க்ரோத் மைண்ட் செட். அதெல்லாம் எவ்வளோ வந்து இங்கே வந்து ஒரு முக்கியமானது. இதே இது நேரம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. அப்புறம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கவன் டியூஷன் போவான், 1 மார்க் 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அப்புறம் டீச்சரே ஸ்கூல்ல டீச் பண்ண மாட்டாங்க, வந்து டியூஷன்ல வந்து டீச் பண்ணுவாங்க. எல்லாம் ஒரு பிசினஸ். நம்ம எஜுகேஷன் வந்து இந்தியாவில் ஒரு பிசினஸா போச்சு. இப்போ எலிமெண்டரி ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நோ ப்ரெஷர், நோ எக்ஸாம்ஸ், எல்லாம் நல்லா விளையாட்டோட ஒரே ப்ராக்டிக்கலா எல்லாமே லேர்ன் பண்ணுவாங்க. இப்போ என் பையன் கிளாஸ்ல வந்து எலெக்ஷன் வச்சாங்க, அவன்கிட்ட தான் நம்ம லீடர்ஸ்னா யாரு அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். இப்போ வந்து இப்போ இதே மாதிரி பாருங்க, இப்போ வந்து
பிளேமிக்ஸ் ஜாக்கெட் ஆல்கோவா இருப்பாங்க. அது ஒரு பேலன்ஸ்டு லைஃப். நம்ம ஸ்கூல்ல இங்க பாத்தீங்கன்னா 2 நியூட்ரிஷன் பிரேக், பாதி நேரம் சாப்பிடலாம், பாதி நேரம் விளையாடலாம். இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்தே எஜுகேஷன் வந்து அவ்வளோ பேலன்ஸ்டா எனக்கு இருக்கு. இப்ப அடுத்து வந்து ஹை ஸ்கூல். நம்ம குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, ஆமா புரியாது, அந்த வயசு 13 வயசு 14 வயசுலாம் புரியாது. பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று ட்ரேட்ஸ் போகலாம், இல்லை யூனிவர்சிட்டி போகலாம், காலேஜ் போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க, முடியலையா பிடிக்கலையா ஸ்விட்ச் பண்ணலாம். அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இந்தியாவில் கிடையவே கிடையாது. அதுக்கு மேல இங்க வந்து வாலண்டியரிங் வந்து கரிக்குலம் இருக்கு. அப்பவே யூத்துக்கே வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் நம்ம எல்லாம் சொல்லித்தரோம் பிகினிங். இப்ப சில பேர் சொல்லலாம், சரி இந்தியாவில் நிறைய காம்படிஷன் இருக்கு, ரொம்ப நல்லா நம்ம கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா அதெல்லாம் வந்து சும்மா, அதெல்லாம் வந்து இப்போ யூஸ்வலி ரொம்ப போர் பயம். பாத்தீங்கன்னா சில கிட்ஸ் வந்து டிராப் அவுட் ஆயிடும், இல்லாட்டி எக்ஸ்ட்ரீம் சூசைட்ஸ் அதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் இங்க வந்து படிப்பு வரல, இதுக்கெல்லாம் வரல அப்படின்லாம் சூசைட்லாம் நம்ம பார்க்க முடியாது. இங்க வந்து நம்ம குழந்தைங்க வந்து நம்மளுக்கு எது வருது, ஒண்ணு இது நல்லா வருதா, அது நல்லா வருதா, அதுக்கு ஏற்ற மாதிரி அதுங்க வந்து வாழ்க்கையில வேற கத்துக்கிட்டு தென் தி சூஸ் அண்ட் அப்புறம் போவாங்க. சரி, இப்போ நான் வந்து எல்லாம் இது எஜுகேஷன் பத்தி சொன்னேன். இப்போ அடுத்து பார்ப்போம் ஹெல்த் கேர். இப்போ வந்து ப்ரிவென்ஷன் வந்து இஸ் பெட்டர் தென் கியூர். இங்க வந்து ஃப்ரீயா ஐ கேர் இருக்கு, வேக்சினேஷன்ஸ் இருக்கு, சப்சிடைஸ் டென்டல் கேர் இருக்கு. அப்புறம் எக்ஸ்ட்ரீமா வந்து குரோனிக் இல்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு கேன்சரோ இல்ல ஹார்ட் ப்ராப்ளமோ எல்லாத்துக்கும் வந்து நம்ம இங்க மெடிக்கேர் வந்து அவ்வளோ வசதியா இருக்கு. அப்புறம் அதுல வேற நம்மளுக்கு வந்து பேரண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அவங்க வந்து நம்ம குழந்தைங்களை பார்த்துக்குவாங்க. அப்புறம் நம்மளுக்கு வந்து எஜுகேட் வேற பண்ணுவாங்க, எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணலாம். இந்த மாதிரி வசதி எல்லாம் நம்ம இந்தியாவில் கிடைக்குமா? இங்க வந்து நம்மளுக்கு பிளட் ரிலேட்டிவ்ஸ் கிடையாது. ஆனா நம்ம கம்யூனிட்டி அண்ட் நம்ம கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்றாங்க, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றாங்க. அதனால நாங்க வந்து இங்க கனடால எடுத்த டிசிஷன் தான் இருக்கிறது பெஸ்ட் டிசிஷன் நாங்க நினைக்கிறோம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த சிஎன்எஸ்க்கும் என்னை என்கரேஜ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி சொல்ல என்னோட அருமையான ஹஸ்பண்ட் முத்துவுக்கும் அப்புறம் நடுவருக்கும் நான் வந்து நன்றி சொல்ல இங்க இருந்துட்டு எல்லா வசதியும் அனுபவிச்சுக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு வந்தா நமக்கு சொல்லிட்டு இப்படியே எப்படி இருக்க முடியுமா? எஜுகேஷன் எவ்வளவு நல்ல எஜுகேஷன் இருக்கு, ஹெல்த் கேர் எப்படி இருக்கு, எல்லாம் தெளிவா கமலா சொல்லிட்டாங்க. இப்போ சரி, இதை எப்படி இந்தியா டீம் எதிர்கொள்ளுதுன்னு பார்ப்போம். நிர்மலா, வாங்க உங்க உரையை தொடங்க. கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களும் அந்நியர் தினம் மற்றும் தமிழ் நியூ இயர் வாழ்த்துக்களும். நான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறேன் முன்னாடி முதல் பாயிண்டா கமலா சொன்னதுக்கு வந்துடுறேன். கமலா சொன்னாங்க, பாருங்க நம்ம தேனு எப்படி பேசுறா அப்படின்னு. சரவடியா பேசினாங்க தேனு. ஆனா அதுக்கு பேஸ்மெண்ட் எங்க இருந்துங்க வந்தது? இந்தியால இருந்து வந்ததுங்க. 3 வருஷம் தான் அது தேனு இங்க வந்து அதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கனடால இருந்தாலும் நம்ம இந்திய பாரம்பரியத்தையும் பழக்க வழக்கங்களையும் தானே கடைபிடிக்கிறோம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இந்த சிஎன்எஸும் இல்லை, இந்த நிகழ்ச்சியும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்தியா பழக்க வழக்கங்களையும் கடைபிடிக்கிறதுக்கு சிறந்த இடம் இந்தியாவை தானேங்க இருக்க முடியும். அப்ப குழந்தை வளர்ப்புக்கும் சிறந்த இடம் நம்ம இந்தியா தானேங்க. கனடால வாழ்க்கையே ரொம்ப ஃபார்மலா தானேங்க இருக்கு. நீங்க ஒரு பிள்ளைய விளையாட விடணும்னா கூட ஒருத்தங்கிட்ட பர்மிஷன் கேட்டு பிளே டேட் வச்சு அப்படிதாங்க விளையாட விட முடியும். நம்ம நினைச்ச நேரத்துல பக்கத்து வீட்டு கதவை தட்டி அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் தெருவில் விளையாட விட முடியுமா சொல்லுங்க? நடுவர் அவர்களே, கனடால வாழ்ற குழந்தைகள் எல்லாம் சிபிசிடி. சிபிசிஐடியா? சிஐடி எல்லாம் இல்ல நடுவரே, சிபிசிடி, அதாவது கெனடியன் பார்ன் கன்ஃபியூஸ்டு தேசிஸ். அப்பா அம்மா சொல்ற மாதிரி நடக்கிறதா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த ஊருக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதான்னு எப்பவுமே மதில் மேல பூனை மாதிரி அவங்க கன்ஃபியூஸ்டாவே இருக்காங்க. இங்க உடுத்துற உடையில இருந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் என்னைக்குமே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் போராட்டமா தாங்க இருக்கு. நடுவர் அவர்களே, உங்க வீட்லயும் 2 டீனேஜ் பிள்ளைங்க இருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, நீங்க நினைச்ச நேரம் அந்த பிள்ளைங்க தலையில என்ன தேய்ச்சி விட முடியுமா? அவ்வளவு இல்லைங்க, அவங்க தலையில சீப்பு வைக்க முடியுமா சொல்லுங்க? நீங்க தான் தைரியமான ஆளாச்சு, செஞ்சுதான் பாருங்களேன். என்ன தேய்ச்சி விடுறாங்க, செஞ்சுருவாங்க. இதுல பெண் பிள்ளைகளுக்கும் விதிவிலக்கு இல்லைங்க. முகத்துக்கு மேல சிகை இருக்க வேண்டிய இடத்துல
சிகைக்குள்ள முகத்தை தேட வேண்டியிருக்கு இப்ப. So, இதே இந்தியாவா இருந்தா அந்த பிள்ளைங்களுக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சு தலை செய்ய விட முடியுமா இல்லையா சொல்லுங்க. இப்ப சாதாரணமா நம்ம பிள்ளைங்கள்ட்ட பேசும்போது நம்ம பிள்ளைங்கள்ட்ட இருந்து கிடைக்கிற பதில்கள் என்ன சொல்லுங்க பாப்போம். எஸ், நோ, ஓகே, வாட், அவ்வளவுதாங்க. எல்லாமே ஒரே மாத்திரையில தான் பதில் வரும். ரொம்ப கேட்டீங்கன்னா வாட் எவர், நெவர் மைண்ட், இந்த மாதிரி பதில்கள்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். இந்தியால நம்மளை சுத்தி உள்ள சுற்றமும் பெற்றோர்களும் அக்கம் பக்கத்தவர்களும் எல்லாரும் பிள்ளைங்களோட நிறைய பேச பேச அந்த பிள்ளைங்களும் அதிகமா அவுட் கோயிங்காகவும் கலகலப்பாகவும் இருக்க முடியுது. இதுக்கு சாட்சியா 1-2 வயசு குழந்தைங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1-2 வயசு குழந்தைங்க பேச ஆரம்பிக்கிறது அதிகமா இந்தியாவில தான். இங்க உள்ள பிள்ளைங்க பேசுறதுக்கு 2-3 வயசு ஆயிட்டு. இதுவே இதுக்கு ஒரு சாட்சி. அடுத்து நம்ம இன்னைக்கு கமலா பேசினதுக்கு வருவோம். அவங்க சொன்னாங்க இங்க ஃப்ரீ ஹெல்த் கேர் இருக்கு, சைல்ட் கேர் பெனிஃபிட்ஸ் இருக்கு எல்லாம் சொன்னாங்க. ஆமாங்க, இங்க எல்லாமே இருக்கு, உண்மைதான். ஆனா அதுக்கெல்லாம் போற கவர்மெண்ட் ஃபண்டிங் எங்க இருந்து வருது? மானாவரியா நம்ம கட்டுற வரியில இருந்து தானே வருது. இந்தியால இருந்து கனடாக்கு குடியேறணும்னு நினைச்சோம்னா யார் வேணாலும் வந்துட முடியுமா? நல்லா படிச்சு நல்ல வேலை வாய்ப்பு உள்ளவங்களுக்கு மட்டும் தானே அதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப நம்ம கட்டுற வரியும் அந்த மாதிரி தானே இருக்கு. இது எப்படி இருக்குன்னா கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் உடைச்ச கதையா இருக்குங்க. அடுத்து அவங்க இங்க ஹை ஸ்கூல்ல இங்க பியர் ப்ரெஷர் பத்தி பேசினாங்க. பியர் ப்ரெஷர் இங்க இல்லைன்னா சொல்றீங்க. ஒரே அடியா அந்த சின்ன வயசுல இருந்து இல்லைனாலும் ஹை ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் இந்த பிள்ளைங்க அதை எதிர்கொள்ளும் போது இதை முன்னாடியே அவங்களை தயார்படுத்தி இருக்கலாம். நம்ம நிறைய பேரண்ட்ஸ்க்கு தோணுதா இல்லைங்களா சொல்லுங்க. வாட்டர்லூல இருக்க கமலாக்கு வாட்டர்லூ யூனிவர்சிட்டியோட கட் ஆஃப் தெரியாம இருக்குங்கிறது ரொம்ப வியப்பா இருக்குங்க. போய் பாருங்க கட் ஆஃப் என்னன்னு, பயமா இருக்கு. அடுத்து நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் பத்தி சொன்னாங்க. ஆமாங்க, எங்க எஜுகேஷன் ஃப்ரீ தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு வட்டியும் முதலுமா சேர்த்து காலேஜ்ல நம்ம போய் கட்டலையா? கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இங்கதாங்க செலவு ஜாஸ்தி வருது. அடுத்தபடியா நம்ம சாப்பாட்டுக்கு வருவோம். நமக்கு சாப்பாடு தான் முக்கியம், சோறு தான் முக்கியம் நடுவர்களே. ஆனா நம்ம பிள்ளைங்க எப்படி சோத்தை பார்த்தாலே பின்னங்கால் கடலியில விழுகிற மாதிரி தலை தெரிக்க ஓடுறாங்களா இல்லையா? அவங்களுக்கு தினமும் லஞ்சுக்கு என்ன கொடுத்து விடுறதுன்னு யோசிச்சே ரொம்ப கவலையா இருக்குங்க. நீங்க சோறா போட்டா அப்படிதான் என்ன பண்றது நடுவர்களே, நம்மளால மாற முடியலையே. சில சமயம் ஏன் தான் நம்ம லஞ்ச் கொடுத்து விடுறோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொடுத்த லஞ்சை பத்திரமா கொண்டு வந்து திருப்பி நம்ம கிட்டே கொடுத்துடுறாங்க. இதே இந்தியாவா இருந்தா எந்த பிள்ளை லஞ்ச் பாக்ஸை திறந்தாலும் ஒரு இட்லி, தோசை, தயிர் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல் இதாங்க இருக்க போகுது. அப்ப அந்த பிள்ளைங்க என்ன பண்ணும்? எல்லா பிள்ளையும் அதோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு வரும். பிள்ளைங்களும் ஹாப்பி, பெற்றோரும் ஹாப்பி என்னாச்சு. நிறைவா கனடால பிள்ளை வளர்ப்பதுல பல இடையூறுகளும் சிரமங்களும் இருக்கு. இந்தியால பிள்ளை வளர்ப்பதுல சில சவால்கள் இருந்தாலும் அதை எதிர்கொள்றதும் களைவதும் சுலபமா இருக்கு. அதனால குழந்தை வளர்ப்புக்கு சிறந்த இடம் இந்தியாவே என்று நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கோரி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையா பேசினாங்க. நம்ம குழந்தை வளர்க்கறதுல எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம்னு ஒரு பெற்றோரா இருக்கிறவங்க தானே தெரியும். எடுத்து சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம எதிரணியில சுபத்ரா இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். நடுவரே, எனக்கு ஒரு உண்மை தெரியும். கனடா சீரியஸ்ல இந்த விழாவிற்கு உணவு மட்டும்தான் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது மாதிரி தெரியல. இந்த 3 பேரையும் ஃப்ளைட் டிக்கெட்டும் ஸ்பான்சர் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட்டா இதுக்கே ரொம்ப அங்க பிடிச்சி இங்க பிடிச்சி அங்க கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் சேர்த்து நம்ம ட்ரெஷரர்கிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாரு. நீங்க பாட்டுக்கு பட்ஜெட்டை பெருசாகிறீங்க. அப்ப இவங்க பேச்செல்லாம் இந்த மேடையை விட்டு இறங்கி போனவனே புரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இவங்க எல்லாம் இந்த நாட்டுல தான் இருக்காங்க. நடுவரே, என்னுடைய தலைப்பு குழந்தைகள் வளர்ப்புக்கு கனடா தான் மிக சிறந்ததுன்னு பேச வந்திருக்கேன். ஏன்னா கனடால தான் என் சகோதரி கமலா சொன்ன மாதிரி நல்ல கல்வி, சுற்றுச்சூழல்,
குழந்தையோட வளர்ச்சிக்கு கல்வி மட்டும் முக்கியம் இல்லைங்க. நல்ல சுற்றுச்சூழல் இருக்கணும், சுகாதாரம் இருக்கணும், நல்ல உணவு முறை இருக்கணும், குடும்பத்தோட அரவணைப்பு இருக்கணும். அது எல்லாமே கனடால தான் கூட இருக்குங்கிறனால தான் இங்கே வந்திருக்கோம். நம்ம எல்லாருமே அதை தான் சப்போர்ட் பண்ணி நம்ம பேசவும் வந்திருக்கேன். நிர்மலா சொன்னாங்க ஊரில் தான் வந்து நல்ல சாப்பாடு கிடைக்குதான், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வந்து இவங்க வச்சு கொடுக்குற சாப்பாடு பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்களா, பீட்சா பர்கர் கேட்டாங்க. எனக்கு தெரியல நம்ம சகோதரி நிர்மலா என்னைக்கு கடைசியாக சென்னைக்கு போனாங்க. சென்னையில் போய் இறங்கினீங்கன்னா கேஎஃப்சியும் டொமினோஸ் பீட்சாவும் பீட்சா ஹட்டும் திரும்புற பக்கமெல்லாம் இருக்கு. நம்ம பசங்க வந்து நீங்க லஞ்சுக்கு பேலன்ஸ்டு மீலா கொடுக்கணுங்க. நீங்க சாதத்துல முள்ளங்கி சாம்பாரை ஊத்தி கொடுத்தீங்கன்னா புள்ள போய் லஞ்ச் பாப்ப சொல்லுங்க ஸ்கூலே மாறி போயிடும். அப்புறம் நம்ம தேவை சொன்னா டே கேர்ல விட்டு நம்ம பிள்ளைங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தணும். அது சுத்த போயிங்க. இங்க வந்து இந்தியாவில் வேலைக்கு போற ஒரு அம்மாவுக்கு 3 மாசம் மெட்டர்னிட்டி லீவ் கிடைக்கும். ஆனா இங்க அப்படிங்களா, நமக்கு 18 மாசம் மெட்டர்னிட்டி லீவ் கிடைக்குது. அந்த 18 மாசத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தோட முதல்ல அதுக்கு என்னது முக்கியம்? ஒரு தாயோட அரவணைப்பு. அந்த தாய்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய தாய்ப்பா அதை கூட நம்ம ஊர்ல இருக்கவங்களால பண்ண முடியாது. இங்க பார்த்து 1 வயசுல இருந்து 1.5 வயசு வரைக்கும் நம்ம பிள்ளைக்கு தாய்ப்பாலை கொடுத்து அந்த அம்மா வந்து கூட வச்சுக்க முடியுது. பத்தாததுக்கு அப்பாக்களுக்கும் பேரண்டல் லீவ், ஃபேமிலி கேர் லீவ்னு எல்லாம் கிடைக்குது. ஸோ அது அப்பாவும் கூடவே இருந்து தேவைப்படும் போது மனைவியையும் குழந்தையையும் கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. அங்கே ஆரம்பிக்குதுங்க எங்களுக்கு இங்கே குடும்பத்தில் ஒரு ஃபேமிலி பாண்டிங். அதுக்கப்புறம் நம்ம பண்டிகைகளை பற்றி நிறைய சொன்னாங்க. இந்தியாவில் தான் வந்து தீபாவளி தீபாவளி பொங்கல் எல்லாம் கொண்டாடுறாங்களாம். இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே நம்ம எல்லாம் தீபாவளி கொண்டாடுறது இல்லையா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது இல்லையா. அதுக்கப்புறம் பொங்கல் ஊர்லேயும் பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்து நம்ம எல்லாமே கொண்டாடுவோம். இங்கே மல்டி கல்ச்சுரலாக இருக்கும். இந்த ஊருக்கு வந்தனால தேங்க்ஸ் கிவிங் தான் என்னம்மான்னு கேட்டாலும் அவங்க அம்மா வந்து ஆஃபரில் சாமான் வாங்கினாலும் நாங்களாம் வேணுமா தேங்க்ஸ் கிவிங். இந்த ஊர் பொங்கல் நடந்தனா தேங்க்ஸ் கிவிங் வந்து இங்கே அறுவடை வந்து அக்டோபர் மாதத்தில் நடக்குது. அறுவடை முடிஞ்ச உடனே தேங்க்ஸ் கிவிங் இயற்கைக்கு நன்றி சொல்லி நம்ம வந்து இங்கே தேங்க்ஸ் கிவிங் குடும்பத்தோடு கொண்டாடுறோம். அது மாதிரி வேற என்ன சொன்னாங்க? வந்து சொன்னாங்க இல்லையா, சாப்பாடு தெரியாம என்ன சாப்பிட்றதுனே தெரியாம பிள்ளைங்க கன்ஃபியூஸ்டா இருக்காங்கன்னு. அது சுத்த போய் இங்க வந்து குழந்தைங்க பள்ளிக்கு போற பசங்க கிட்ட கேட்டீங்கன்னா கெனடியன் ஃபுட் கைடுன்னு ஃபாலோ பண்ணுவாங்க. கார்ப்ஸ், புரோட்டீன், ஃபைபர்னு எல்லாம் மிக்ஸ்டா சாப்பிடுவாங்க. இங்க இருக்கவங்களை பார்த்தாவே தெரியுது எல்லாரும் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு. யாராவது குண்டா கட்டையா யாராவது இருக்கீங்களா பாருங்க, எல்லாரும் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கீங்க. அதுக்கு ஒரு உதாரணங்க. இங்க நம்ம வந்து எல்லாத்துலேயுமே ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருக்கோங்கிறதுக்கு இன்னொன்றுங்க, இங்கே வந்து ஒரு பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல் இருக்கு. இந்தியாவில் வந்து அது கிடையாது. நான் சொல்ல நமக்கு மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கு வந்து பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல் இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு 6-7 மணிக்கு வீட்டை விட்டு எதுக்கு வெளியில் வந்து பாருங்களேன், கொஞ்சம் பஸ்ஸாக போகும். எல்லாம் ஸ்கூல் பஸ். சரி பையன் பிள்ளைங்க காலையில் 7-6:30 ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்காது. ஏன்னா நம்ம ஊர்ல அந்த சொல்லுவாங்க ஊர் எல்லையில காவல் தெய்வம் ஐயனாரு கருப்பர்லாம் இருப்பாரு. இப்ப ஐயனாரும் கருப்பரும் ஊர் எல்லையில இருக்கீங்க. எல்லா ஸ்கூலும் காலேஜும் ஊர் எல்லையில இருக்கும். உங்க புள்ள ஸ்கூல் பஸ் ஏறி 2 மணி நேரம் போனாதான் 9 மணிக்கு ஸ்கூல் போய் சேருவான். அதே மாதிரி சாயங்காலம் வீடு வந்து சேர்றதுக்கு 6 மணி ஆகிடும். ஆனா இங்க அப்படி இல்லை. பசங்க 3 மணி ஆனா ஸ்கூல் இருந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி பெற்றோர்கள் நம்மளுமே வந்து 6 மணிக்கு வேலையை முடிச்சு வந்தோம்னா குழந்தைங்களோட குவாலிட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஊரில் அது நடக்கிறது இல்லை. அது மாதிரி வேற நடுவரே நீங்கள் சொல்லுங்க, இந்தியாவில் வந்து நீங்கள் இவங்க சொன்ன எதையாவது பார்க்க முடியுதா? இப்போ சொல்கிறாங்க இங்கே வந்து இந்தியாவில் வந்து சொந்தங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா கொண்டாடுறோம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே. நீங்கள் இந்தியாவில் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ஊருக்கு போகணும்னா 3 மாதம் முன்னாடி டிக்கெட் போடணும். டிக்கெட் போடணும். திருவிழாவுக்கு ஊருக்கு போகலாம் அப்படிதான் இவங்க நடுவரே. இப்போ இந்தியா நம்மளும் நம்ம பெற்றோரும் வளர்ந்த காலத்தில் இந்த இந்தியாவே
நம்ம விட்டு வந்த மாதிரியே இல்லை இந்தியா, அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எனவேதான் குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான நல்ல கல்வி, உணவு, சுகாதாரம், சுற்றுச்சூழல், பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாமே கனடாவில் தான் கிடைக்கிறது என்று தெரிந்தமையால் இந்தியாவை விட்டுவிட்டு அமெரிக்காவையும் விட்டுவிட்டு கனடாவிற்கும் குடிபெயர்ந்த நமது நடுவர் குழந்தை வளர்ப்புக்கு சிறந்தது என்று தீர்ப்பு சொல்வார் என்பதில் எனக்கு சிறிதும் சந்தேகம் இல்லை என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். இங்க உண்மையா சொன்னாலும் சொன்னதெல்லாம் உண்மை. ஆமா, சரி, இதை எப்படி ராம் கண்ணப்பன் பேசி சமாளிக்க போறான்னு தெரியல. இதுவரை பேசுவாங்க, நான் பாயிண்டாக பேசுகிறேன். கொஞ்சம் கம்மி சேஞ்ச் ஆகும். நடுவர் அவர்களே, முதல் கனடாவால் நகர்த்தார் நமது அனைத்து உறவுகளுக்கும் அன்னைய தின வாழ்த்துக்களையும் நம்ம ஊரில் மெயினாக வந்து குழந்தை வளர்ப்புக்கு வந்து 4 டெக்னிக் சொல்லுவாங்க. என்னென்னா சாம, தான, பேத, தண்டம். எப்போவுமே குழந்தைய வந்து யாருமே உடனே கை வச்சிட மாட்டாங்க. இவங்க எல்லாருக்கும் உள்ள பயம் என்னென்னா எங்கே அடிச்சிடறாங்க, திட்டிடுறாங்க டீச்சர்ஸ், அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நிறையா ஃபீல் பண்ணுறாங்க. பட் நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாமம்னா என்னென்னா ஃபஸ்ட்டு பேசுவாங்க. குழந்தைங்களோட கொஞ்சம் காது கொடுத்து லிசன் பண்ணி பேசுவாங்க, என்ன சொல்கிறாங்க, அவங்களோட கன்சர்ன் என்ன, அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கடுத்து வந்து லைக் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி, இதை நீ பண்ணுறா, நான் அவங்களுக்கு வந்து ஒரு வெளியில் கூப்பிட்டு போகிறேன், ஒரு கடை கூப்பிட்டு போகிறேன், அந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அடுத்த ஸ்டேஜில் அதுக்கடுத்த ஸ்டேஜில் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. உன் அண்ணனை பாரு, உன் ஃப்ரெண்டை பாரு, அந்த மாதிரி அவன் நல்லா பண்ணுறான். இல்லை ஒரு டீச்சர்ஸ் ஒரு ஸ்கூல்லையே வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் லைக் தனியாக வெளியில் நிப்பாட்டி கொஞ்சம் சொல்லி தருவாங்க. அதுவும் ஓகேவா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுவும் இல்லாத பட்சத்தில் தான் பனிஷ்மெண்ட் போவாங்க. இங்கே அப்படி இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் எடுத்த உடனே பனிஷ்மெண்ட் தான். ஒன்று கண்டுக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு கண்டுக்காமல் அப்படியே விட்டுருவாங்க. திடீர்னு சஸ்பெண்ட் சொல்லிடுவாங்க, இல்லைன்னா வெளியில் அனுப்பிடுவாங்க. இல்லைன்னாக்கா அவங்களோட ரெக்கார்ட்லேயும் எல்லா இடத்துலையும் அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அது வந்து பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறதுனால இங்கே உள்ள பல பசங்களோட ட்ராப் அவுட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவங்கள படிக்க வைக்கிறது அப்படியே கொண்டு வந்துட்டே வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு நம்ம நடுவர் சொன்ன மாதிரி பெயிண்ட் அடிக்க வச்சுட்டே அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டே வந்து திடுப்புன்னு தலையில் தூக்கி எல்லாத்தையும் 8th 9th கிரேடில் வைக்கல பசங்க வந்து தடுமாறிட்டு ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்தியாவில் அப்படி இல்லை. ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அவங்கள வந்து ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்து பழக்கி ரெடி ஆகிடும். அவங்க வந்து எப்போவுமே ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க, மேலே உள்ள காலேஜ் எதுவாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கல்ச்சரே வந்து உணவை மருந்துங்கிறது மெயினான கான்செப்டுங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து மருத்துவ ரீதியாகவே இருக்கும். மஞ்சளாக இருக்கட்டும், மிளகாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளையிலே கொடுத்துட்றோம். நம்ம இப்போ வந்து பீனட்ஸ் அலர்ஜிங்கிறாங்க இங்கே, அதுக்கப்புறம் போலன் அலர்ஜிங்கிறாங்க. நமக்கு பேரே வந்து வாய்க்குள்ள நுழையாத பயமுறுத்திடுறாங்க. ஸோ பசங்களை வந்து எப்படி அவங்கள வந்து பழக்கிறதுன்னு தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம இந்த பீனட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவுங்கிறது வந்து அது சின்ன குழந்தைகளே நம்ம வந்து கொடுக்க முடியாமல் போயிடுது. அது எவ்வளோ நல்லதுன்னா, நம்ம தாத்தா பாட்டிக்கெல்லாம் இத்தனை குழந்தைகள் வந்ததுன்னா அது எப்படின்னு பாட்டிட்டு அந்த ரகசியத்தை கேட்டிங்கன்னா தெரியும். தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கங்க, தெரியாதவங்க பக்கத்தில் இருக்கவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து நல்ல சாப்பாடு வந்து ஒரு 40 to 50% வந்து உயிருள்ள உணவாக சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. உயிருள்ள உணவுன்னா என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற உணவு. இங்கே நம்ம கிடைக்கிறது எல்லாமே ஃப்ரீசரில் வச்சப்போ அதுவும் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து எங்களை ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்புகிறாங்களோ இல்லையோ, ஃபுட்டை ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து அவன் ஸ்டோரேஜில் கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் டைம் தேவை இருக்குது. அப்புறம் கடைக்கு கொண்டு வரணும், கடையில் அவன் ஒரு மாதம், நம்ம கடைசியாக நம்ம ஃப்ரீசரில் ஒரு மாதம், கடைசியாக நம்ம சாப்பிடல 4 மாதம் கழித்து ஒரு என்ன மாதிரி ஃபுட்டுன்னு தெரியாமல் செத்த உணவை சாப்பிட்டு நம்மளும் செத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதை வந்து
நம்ம இந்தியாவில் இருக்க மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு உணவு வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு மெயினாக என்னென்னா வாழ்க்கை குழந்தைங்களுக்கு நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, சுகாதாரம். ஸோ உணவில் சுகாதாரம் இல்லைங்கிறத நான் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து பாருங்கள் உடையில் வந்து நம்ம ஊரில் வந்து ஸ்கூல் எல்லாருக்கும் யூனிஃபார்ம்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னா இந்த தாய்மார்கள் படுற கஷ்டம் இருக்கு. இந்த ஊரோட வெதர் என்னன்னு தெரியாது. 4 சீசன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரே நாளில் 4 சீசன் வந்துடுது. காலையில் ஸ்னோ இருக்குது, கொஞ்ச நேரத்தில் மழை இருக்குது, கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது, கொஞ்ச நேரத்தில் ஸ்ப்ரிங் சீசனுங்கிறான். அதனால அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு அனுப்புறதுன்னு தெரியல. பசங்க வந்து யூனிஃபார்மாக இருக்கிறது என்ன ஆகும்னா பசங்களுக்கு வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரே ட்ரெஸ்ஸு. ஸோ அவங்க வந்து அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் எடுத்து மாட்டிதான் போகிறாங்க, அதுக்கப்புறம் போயிட்டு வந்துடுவாங்க. அங்கேயுமே வந்து நீ இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, இந்த ட்ரெஸ் வேணும், பார்ட்டி ட்ரெஸ் வேணும், அந்த மாதிரி ஒரு தொல்லையும் இல்லை நமக்கு பேரண்ட்ஸ் பெற்றோர்கள். ஓகேங்களா? ஸோ அதனால நமக்கு வந்து என்ன ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் வந்து ஒரு பெரிய மேஜர் ப்ராப்ளமாக இருக்குது இங்கே இருக்க குழந்தைங்களுக்கு. ஆனால் இங்கே +1 மட்டும் எதுக்காக கேத்தலிக் போர்டு வந்து யூனிஃபார்ம் கொடுக்குறாங்கன்னு ரொம்ப யோசித்தேன். ஏன்னா அவன் வந்து அந்த யூனிஃபார்ம் கொடுக்கலன்னு அண்ணன்மார்களுக்கும் என் பணிவான வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இங்கே கூடியிருக்கும் அன்பான அன்னையர்களுக்கு அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். பாசமான தந்தைகளுக்கு தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். அவையோர்களுக்கும் நடுவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். எனக்கு முன்னாடி பேசின இந்தியா டீம்லேருந்து பேசினாங்க, ரொம்ப அழகாக பேசினாங்க. ஸோ தேனும் பேசுனதில் இன்னைக்கெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கலாங்கிற மாதிரி நல்லா பேசினாங்க. எல்லாம் பரீட்சைகள் படிக்கிற மாதிரி பேனா வச்சு எழுதி படிக்கிறாங்க. என்னடா அப்புறம் கடைசியாக பேசினாராம், எதுக்கு எடுத்தாரு மாணிக்கம் பதில் அப்படின்னு போயிருக்காரு. நான் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்ல ட்ரை பண்ணேன். அவர் வந்து என்னை வந்து ஒரு கனடா நாட்டு பிரதமர் லெவலுக்கே என்ன உயர்த்திட்டாரு. எதுக்கு எடுத்தாலும் மாணிக்கம் பதில் செல்வா இருக்கிற மாதிரி என்னை வந்து மாணிக்கம் பதில் சொல்லணும்னு போயிட்டாரு. முதல்ல தேனுக்கு வரேன். தேனு சொன்னதுக்கு ரொம்ப நல்லா பேசினாங்க. ஸோ அதில் ஒரு விஷயம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பண்டிகை காலங்களில் வந்து அப்பத்தான் பணியாரம் சொல்கிறாங்கன்னா, இத்த வடை சொல்கிறாங்கன்னா, எந்த காலத்தில் இருந்தாங்கன்னு தெரியல. இப்போ டிஜிட்டல் இந்தியாவாக மாறிடுச்சுங்கிறதே அவங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. போகிற போக்கில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கையை கழுவிட்டு போகிற காலத்தில் யார் இப்போ பணியாரம் ஊற்றுறா வடை சொல்கிறான்னு எனக்கு தெரியலை. அங்கே தோசையே ஸ்விக்கி தான் சொல்லுது. இதோ நடுவரை சொல்கிறாரு பாருங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து தேனு சொன்னதில் வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னா கல்ச்சர் பற்றி சொன்னாங்க, பண்டிகைகள் பற்றி சொன்னாங்க. ஸோ நம்ம அங்கே கொண்டாடுற பண்டிகைகள் வந்து நம்ம எங்கே என்ன பண்டிகை நம்ம இங்கே கொண்டாடலன்னு தெரியல. ஸோ எல்லா பண்டிகைகளையும் நம்ம அங்கே இருக்க நினைவுகள் மாறாமல் இருக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகவே நம்ம வந்து இங்கே வந்து அந்த பண்டிகைகளை வந்து அனுசரிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பண்டிகைகளையும் அனுசரித்து இது பண்ணுறோம். ஸோ அங்கே இருந்தால் வந்து ஒரு நாட்டு கலாச்சாரம் தான், இந்திய நாட்டு கலாச்சாரம் மட்டும்தான் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியும். இங்கே இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பன்னாட்டு கலாச்சாரமும் தெரியும். பன்முக இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அப்புறம் நம்ம நிர்மலா வந்து சொன்னாங்க, கல்ச்சர் பற்றி பேசினாங்க, நிறையா பேசினாங்க. ஸோ நம்ம நிர்மலாவே வந்து நம்ம சிஎன்எஸ்ல வந்து பிள்ளையார் நோம்பெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. வந்து அதை வந்து விகாஸ் பார்த்துருக்கான். ஸோ அவங்க என்னென்ன பண்ணினாங்க, எப்படியெல்லாம் அதை பண்ணினாங்க, எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு அவனுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஸோ இதே இந்தியாவில் இருந்திருந்தாங்கன்னா வந்து பெரியவங்க பார்ப்பாங்க அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறதுக்கான இதுதான் நிறையா இருக்கும். நம்ம போய் நேரடியாக நிறையா விஷயங்கள்ல அங்கே தலையிட்டு பண்ணிட முடியாது அப்படி பெரியவங்களுக்கு மத்தியில். ஸோ அப்படி இருக்கையில இதை விட ஒரு சிறந்த வாய்ப்பு கல்ச்சரை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் நம்ம ராமிக்கவே இருக்காரு, அது எதுக்கு எடுத்தாலும் மாணிக்கம் பதில் சொல்லுவான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் வந்து நிறையா வந்து இந்த அவங்க வந்து பாட்டி வைத்தியம் அதெல்லாம் சொன்னாங்க. அங்கே இருந்தால் ஒரு ஆயா ஒரு ஐயா, இங்கே பாருங்க நம்ம சிஎன்எஸ் குடும்பமே இருக்கு. எத்தனை ஆயா, எத்தனை ஐயா, எத்தனை அத்தை, எத்தனை மாமா. இங்கே நம்ம எல்லாரையும் ஒரே குடும்பமாக தான் பார்க்குறோம். ரத்த உறவு இல்லைன்னா கூட நம்ம இங்கே எல்லாரும் ஒரே குடும்பமாக ஒன்றா தான் இருக்க பார்க்குறோம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பாயிண்ட்ஸுமே எங்கள் டீம்லேயே எல்லாமே டச் பண்ணிட்டாங்க. எஜுகேஷன் பற்றி எல்லாமே பார்க்க ஃப்ரீ எஜுகேஷன் எல்லாமே பார்த்துட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து அங்கே வந்து ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லாதீங்க, டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்தியாவிலேயும் தான் டேக்ஸ் கட்டுறோம். இந்தியாவிலேயும் தான் டேக்ஸ் கட்டுறீங்களா எனக்கு தெரியல. டேக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.
அங்க டேக்ஸ் இங்க நமக்கு வாங்குற டேக்ஸ் அட்லீஸ்ட் நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு வந்து அது பெனிஃபிட்ஸாக கொடுக்குறாங்க. நமக்கு வந்து ஸோ சைல்ட் கேர் பெனிஃபிட்டாகவோ இல்லை வந்து இதுவாக கொடுக்குறாங்க. இன்கேஸ் வந்து நமக்கு ஒரு 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 நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நம்ம எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் எடுத்து கூட நமக்கு வந்து அந்த குழந்தைகள் வந்து நம்ம வந்து இது அவங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய சப்போர்ட் வந்து நமக்கு வந்து இது பண்ணாமல் இருக்கலாம். அதே இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துன்னா நமக்கே அது வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அங்கே உள்ள எஜுகேஷன் சிஸ்டம் எவ்வளவோ மாறிடுச்சு. எல்லாருக்குமே தெரியும் ஒரு கேஜிக்கு வந்து எவ்வளோ டொனேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது, லட்சக்கணக்கில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அப்படி இல்லை. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம வந்து நம்ம நினச்சி பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து ப்ரெஷர் பற்றி சொன்னாங்க. வந்து எட்டாவது மேலே ரொம்ப திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அப்படி இல்லை. அங்கே வந்து என்ன படிக்கிறோம்னே தெரியாமல் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து எல்லாத்தையும் போட்டு திணிச்சுப்பான். முக்கால்வாசி பிள்ளைங்க வந்து மார்க் வாங்குற ரேஸாக தான் அது பார்க்குறாங்களே தவிர வந்து அது உண்மையிலே புரிஞ்சு படிக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம நிஜமாவே யோசிச்சு பார்க்கணும். ரெண்டு பக்கமும் சிறப்பா அவங்க பாயிண்ட்ஸை எடுத்து பேசிட்டாங்க. இவங்க குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு இந்தியா தான் சிறந்த இடம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நம்ம இங்கே வந்ததுனால என்னென்னத்தெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு சொல்கிறாங்க. இவங்க அதுக்காக சும்மா இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க, கனடா தான் சிறந்த இடம், மிஸ் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், அது மறுக்க முடியாது. அப்படி இருந்தாலும் மிஸ் பண்ணதை விட நம்ம கெயின் பண்ணது தான் அதிகம்னு இவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு தீர்வுக்கு வரணும். அதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம கவனிக்கணும். ஒட்டுமொத்த மனித சமுதாயமுமே சுயநலம் இல்லாம செய்யற ஒரே விஷயம் என்னன்னா குழந்தை வளர்க்கிறது. சில பேர் சில விஷயங்களை சுயநலம் இல்லாம பண்ணுவாங்க. ஆனா ஒட்டுமொத்த மனித சமுதாயமுமே சுயநலம் இல்லாம செய்யறது குழந்தைங்களை வளர்க்கறது. அது மட்டும் இல்ல, the most important job in the world is parenting. இதை நம்ம இவங்க மறக்க மாட்டாங்க, இவங்க மறக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது குழந்தைகளை நல்லா வளர்க்கறதுக்கு இலக்கு என்ன, நம்ம என்ன பண்ணணும் இல்ல, இலக்கை நோக்கி பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குமோ பார்ப்போம். இப்ப இலக்கு என்னன்னா, குழந்தைங்க நல்லா வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வலிமை உள்ளவர்களா இருக்கணும். அதாவது உடல் வலிமையும் இருக்கணும், மன வலிமையும் இருக்கணும், அறிவுடையவர்களா இருக்கணும். அப்படின்னா படிப்பறிவும் இருக்கணும், பொது அறிவும் இருக்கணும், மாரல் வேல்யூஸ் இருக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா, பிறர் நமக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத நம்ம பிறருக்கு செய்யக்கூடாது, அந்த வேல்யூஸ் இருக்கணும். இப்ப அது மட்டும் இருந்தா போதுமா, நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், நிறைய பொருள் ஈட்டணும், பெரும்பொருள் ஈட்டணும், அறநீனும் இன்பமும் ஈனும் திறனாய்ந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எத்திக்கலி ஜெனரேட்டட் வெல்த் நமக்கு வந்து gives happiness and moral values, ரைட்? அதாவது அப்படியே வள்ளுவரே சொல்லியிருக்காங்க. அதனால பொருள் சேர்க்கறது ஒரு முக்கியமான விஷயம். நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் நம்ம குழந்தைங்க. சரி, இப்ப இதெல்லாம் பார்த்தோம். இப்ப இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு சக்சஸ் மெட்ரிக் நம்ம ஒத்துக்கலாம்ல. சரி, இப்ப இந்த சக்சஸ் மெட்ரிக்கை எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது? சும்மா சொல்லிக் கொடுத்தா அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட முடியுமா? அது பார்க்கணும் நம்ம, இல்லையா? நம்ம இதெல்லாம் கான்செப்ட் எவ்வளவுதான் சொல்லி, நம்மளுக்கு எவ்வளவு கான்செப்ட் தெரியும். 7 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது, காலையில 7 மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது, யாராவது ஃபாலோ பண்றது இல்லை. அப்ப கான்செப்டை வந்து சொல்லிடலாம், சொல்லி கொடுத்துடலாம். ஆனா கடைசியா வந்து ஃபாலோ பண்றது குழந்தைங்க ஃபாலோ பண்ணணும். அப்ப அவங்க எப்போ ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து செல்ஃப் டிரைவ் இருந்தாதான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப செல்ஃப் டிரைவ் எப்போ வரும் குழந்தைங்களுக்கு அப்படின்னா, அவங்களோட ஃபுல் ஒர்த்தை அவங்க ரியலைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் டிரைவ் வந்துடும், இல்லையா? அப்ப செல்ஃப் ஒர்த் அது எங்க இருக்கு அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து காலப்போக்கில் அவனோட செல்ஃப் ஒர்த்தை அவன் ரியலைஸ் பண்ணிடுவான். அவனோட அனுபவமும் அவன் படித்த படிப்பும் அவனுக்கு வந்து அதை காமிச்சு கொடுத்துரும், இல்லையா? அது வந்து ஒரு ஸ்லோ பேஸ். பட் செல்ஃப் ஒர்த் இஸ் ஆல்சோ ஸ்ட்ராங்லி கனெக்டட் டு அவர் ரூட்ஸ், இல்லை? அதாவது நம்ம முன்னோர்கள், ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க,
அதை எப்படியெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அதை எப்படியெல்லாம் ஓவர் கம் பண்ணாங்க, அவங்க தவறுகளை உணர்ந்து எப்படியெல்லாம் திருத்திக்கிட்டாங்க, இல்லை அவங்க எப்படி நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தாங்க, எப்படி பெரும்பொருள் ஈட்டினாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம யாருங்கிற கேள்விக்கு ஒரு முழுமையான பதில் கிடைச்சோம் இல்லையா? இப்போ நம்ம யாரு, நம்ம அதாவது நம்ம ஐடென்டிட்டி அது எங்க இருக்கு அப்படின்னா, அது நம்ம மட்டும் கிடையாது. நம்ம சமூகம், அப்புறம் நம்ம முன்னோர்கள், இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம ஐடென்டிட்டி இல்லையா? ஸோ இப்போ இந்த நம்ம ஐடென்டிட்டியை ரியலைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம செல்ஃப் ஒர்த் என்னன்னு தெரிஞ்சிடும். நம்ம செல்ஃப் ஒர்த்தை ரியலைஸ் பண்ணிட்டோம்னா அப்போ நம்மளுக்கு செல்ஃப் டிரைவ் வந்துடும். நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்ச நாலேஜை அப்ளை பண்ணி நம்ம வந்து முன்னேறிடும் இல்லையா? இப்போ குழந்தைங்களும் அந்த மாதிரி தான். அப்போ தியரியாக எல்லாம் சொல்லி கொடுத்தா மட்டும் பத்தாது, அதை வந்து குழந்தைங்க ரிசீவ் பண்ணி ஃபாலோ பண்ணவும் செய்யணும். அப்போ தான் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்க அப்படின்னு சொல்லலாமா? சரி, இப்போ குழந்தை வளர்ப்பதற்கு இந்தியா ஒரு உகந்த இடம் இல்லையா? அதை மறுக்கவே முடியாது நம்மளால இல்லை. இப்போ நம்மளோட பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் மறக்காமல் இருப்போம் என்றால் நம் குழந்தைகளை வளர்ப்பதற்கு கனடாவே சிறந்த இடம் என்ற தீர்ப்பை முன்வைத்து இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.